நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சற்று முன் தமிழகத்தில் 15 மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. ஸோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். தனியார் பள்ளிகளில் கட்டண விவரங்களை நோட்டீஸ் போர்டில் விளம்பரப்படுத்த வேண்டும் என்று அரசின் உத்தரவுக்கு எதிராக ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. மாநில தகவல் ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து தனியார் கல்வி நிறுவனங்களுடைய சங்கம் இந்த வழக்கை தொடர்ந்துள்ளது. 125 நாட்கள் வேலை திட்டத்தின் மொத்த தொகையிலிருந்து தமிழகத்துக்கு 4.09% மட்டுமே ஒதுக்கப்பட்டிருப்பதாக அன்புமணி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கும் ஒருவரே முதலமைச்சருடைய அனைத்து நிர்வாக பணிகளையும் மேற்கொள்வதாக தனியார் நாளிதழில் செய்தி வெளியாகியுள்ளது. கோவை மாவட்டத்தில் அரசு துறைகள் சார்பில் ஆண்டுதோறும் பொருட்காட்சி கோடை விடுமுறை காலங்களில் நடைபெறும். இந்த ஆண்டு கோடை விடுமுறை முடிந்த நிலையில் வரும் ஜூன் 9ஆம் தேதி பொருட்காட்சி தொடங்க இருக்கிறது. கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மாணவர்களுக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையத்துக்கான பிரத்யேக இணையதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதனை அமைச்சர் முகமது பர்வேஸ் தொடங்கி வைத்தார். tils.tn.gov.in என்ற இணையதளத்தில் முழு விவரங்களையும் அறியலாம். தமிழ்நாடு மின்வாரிய அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போனது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதாக அமைச்சர் CTR நிர்மல்குமார் அறிவித்துள்ளார். 717 டாஸ்மாக் கடைகளை ஜூன் 5ஆம் தேதிக்குள் மூட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளார். கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் காலை உணவு திட்டத்தின்படி உணவு வழங்கப்பட்டது. இதன் மூலம் 2022 திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட இந்த திட்டமானது தற்பொழுதும் தொடர்கிறது. மரவள்ளி கிழங்கு விலை கடந்த 2 ஆண்டுகளில் இல்லாத அளவாக ஒரு டன் 4000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இது விவசாயிகளிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டத்துறையின் செயலராக P. சுமதி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் இந்த துறையின் வரலாற்றில் நியமிக்கப்படும் முதல் பெண் செயலர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். தாவேகா ஆட்சி அமைத்த பிறகு தொழில்துறையில் ஈர்க்கப்பட்ட முதல் முதலீட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் முன்னிலையில் தமிழக அரசுக்கும் L&T நிறுவனத்திற்கும் இடையே 18,600 கோடி முதலீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தமிழகத்தில் வரும் 2026-27 கல்வியாண்டில் பொதுத் தேர்வு தேர்ச்சி விகிதத்தை அதிகரிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு பள்ளி கல்வித்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது.